நாட்டிலேயே இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடுதான் என முதல்வர் பெருமிதம். தமிழ்நாட்டில் நிலவும் மத நல்லிணக்கம் சிலரது கண்களை உறுத்துவதாகவும் விமர்சனம். இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பான மாநிலமாக இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். அதுக்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகம். திமுக தான் சிறுபான்மையின மக்களை காக்கக்கூடிய காவல் அரண். அதனாலதான் உங்க உணவு அரசியல், கும்பல் வன்முறை போன்றவை இன்றைக்கு தலையெடுக்காம இருக்கு. இந்த அமைதி சூழல் சிலருடைய கண்களை உறுத்துது. தமிழ்நாட்டில் எப்படியாவது குழப்பம் ஏற்படுத்தலாமான்னு அவங்க போடுற ராஜதந்திரங்கள் எல்லாம் வீணாகிட்டு இருக்கு. இஸ்லாமிய சமூகத்துக்கு துரோகம் இழைத்தவர் பழனிசாமி என முதல்வர் ஸ்டாலின் குற்றச்சாட்டு. சிஏஏவுக்கு எதிராக சட்ட போராட்டம் நடத்தியது திமுக தான் என்றும் பேச்சு. அதிலே துரோகங்களுக்கான அர்த்தமா அகராதைகள்ல இடம் பிடிச்சிருக்கக்கூடிய 10 தோல்வி பழனிசாமி முஸ்லிம் மக்களுக்கு எதிராக செஞ்ச துரோகங்கள் எல்லாம் சொல்லணும்னா அந்த பட்டியலும் ரொம்ப பெருசு. குடியுரிமை சட்டம் நிறைவேற அதிமுக அந்த மசோதாவை ஆதரிச்சது. திராவிட முன்னேற்ற கழகம் தான் குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிராக கையெழுத்து இயக்கத்தை நடத்தணும். உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தோம். வக்ஃபு வாரியத்தில் பதிவு செய்துள்ள உலமாக்களுக்கான ஓய்வூதியம் 5000 ரூபாயாக உயர்வு. இருசக்கர வாகன மானியம் 50,000 ரூபாயாக உயர்த்தப்படும் என்றும் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. தமிழ்நாடு வக்ஃப் வாரியத்தில் பதிவு பெற்றுள்ள 1537 உலமாக்களுக்கு இனி 5000 ரூபாய் ஓய்வூதியமாக 2500 ரூபாய் குடும்ப ஓய்வூதியமாக உயர்த்தி வழங்கப்படும். முதற்கட்டமாக இதில் 1000 உலமாக்களுக்கு இருசக்கர வாகனம் வாங்குறதுக்கான அரசு மானிய தொகை 25,000 ரூபாயிலிருந்து 50,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். திராவிட மாடல் அரசுக்கு உறுதுணையாக இருப்போம். இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் மாநாட்டில் காதர் மொய்தீன் உறுதி. உங்கள் நல்லாட்சிக்கு நாங்கள் எப்பொழுதும் துணையாக அல்ல, உங்களுக்கு இந்த நல்லாட்சி நீடிக்க நிலைத்திருக்க எல்லா வகையிலும் நாங்கள் ஒத்துழைப்பு அல்ல, இத்தனை தியாகங்களை செய்ய நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதை தெரிவித்து நீங்கள் வாழ்க, திராவிட மாடல் ஆட்சி தொடர்ந்து வெல்க. சிறுபான்மையினர் வாக்குகளை பிரிக்கும் முயற்சிக்கு இஸ்லாமியர்கள் துணை போகக்கூடாது. விஜயை மறைமுகமாக விமர்சித்த நவாஸ்கனி எம்பி. புதிதாக பாரதியோடும் கூட்டணி இல்லை, திமுகவோடும் இல்லை என்று சொல்ல ஒரு கட்சி இங்கே தமிழகத்திலே தேர்தலை சந்தித்து வந்து சிறுபான்மையுடைய வாக்குகளை எப்படியாவது பிரித்து கொள்ளலாம் என்று திட்டமிட்டால் அதற்கு இஸ்லாமியர்கள் எந்த காலத்திலும் அந்த அவர்களுடைய சூழ்ச்சிக்கு அடிபணிய மாட்டார்கள், சூழ்ச்சிக்கு துணை போக மாட்டார்கள். தண்டனை காலம் முடிந்தும் சிறையில் உள்ள இஸ்லாமிய கைதிகளை விடுவிக்க வேண்டும். கும்பகோணத்தை தனி மாவட்டமாக அறிவிக்க கோரியும் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் மாநாட்டில் தீர்மானம். திருச்சியில் முன்னாள் எம்எல்ஏ பரணிக்குமாரின் இல்ல திருமண விழாவை நடத்தி வைத்த முதல்வர் ஸ்டாலின். பரணிக்குமாருடனான இளமை கால நினைவுகள் குறித்து முதல்வர் கலகலப்பாக பேச்சு. சுற்றுப்பயணம் நடத்துகிற போது பல நேரங்களில் நாங்கள் 2 மணிக்கு 3 மணிக்குத்தான் வந்து தூங்குவது உண்டு. அப்படி தூங்குவது மறுநாள் காலை 7 மணிக்கு போக வேண்டும் என்ற நிகழ்ச்சி இருக்கும். அதனால் சொல்லிவிட்டு தூங்குவோம். 7 மணிக்கு எழுப்பிடுப்பான்னு சொல்லுவோம். ஆனா அவரை யாரும் எழுப்ப முடியாது, நான் தான் போய் எழுப்பணும். அவர் வந்து எழுப்ப மாட்டார். அப்படித்தான் அப்படி எங்கள் பயணம் நடந்திருக்கிறது. விடிய ஆட்சி உங்கள் வீட்டு வில்லே சாட்சி என்ற தலைப்பில் தீவிர பிரச்சார பணிகளை மேற்கொள்ள வேண்டும். அதிமுகவினருக்கு கட்சியின் பொதுச் செயலர் எடப்பாடி கே. பழனிசாமி அழைப்பு.
தொடங்கியது திமுக காங்கிரஸ் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை. டெல்லியில் ராகுல் காந்தியுடன் திமுக துணை பொதுச் செயலர் கனிமொழி சந்திப்பு. ஏதோ ஒரு கட்சிக்கு ஆதரவு கொடுத்து காங்கிரஸ் தேய்ந்து போகிறது என விஜயின் தந்தை எஸ்.ஏ. சந்திரசேகர் கருத்து. ஆட்சியில் பங்கு என்று விஜய் சொல்வதை காங்கிரஸ் ஏற்க வேண்டும் என்றும் பேட்டி. ஒரு வரலாறு இருக்கிற கட்சி இன்னைக்கு தேஞ்சு போச்சு. பவர் இல்ல. ஏதோ ஒரு கட்சிக்கு ஆதரவு கொடுத்து இவங்க தேஞ்சு போய்கிட்டே இருக்கிறாங்க. அந்த ஒரு பவரை நாங்க கொடுக்கிறோம். நாங்க இல்ல, விஜய் அவர்கள் கொடுக்கிறேன்ற. காங்கிரசுக்கு யாரும் பூஸ்ட் தர தேவையில்லை. விஜயின் தந்தை எஸ்.ஏ. சந்திரசேகரின் அழைப்புக்கு காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை பதில். நாங்க ஏற்கனவே நல்ல பூஸ்ட்ல தான் இருக்கோம். சரி பாருங்க, எங்க கேடர்லாம் நல்ல பூஸ்ட்ல இருக்காங்கல்ல. ஏற்கனவே ராகுல் காந்தி எங்களுக்கு எல்லாருக்கும் பூஸ்ட் கொடுத்து வச்சிருக்காரு, ஹார்லிக்ஸ் கொடுத்து வச்சிருக்காரு. எங்களுக்கு யாரும் பூஸ்ட் கொடுக்க வேணாம். நாங்க போன்விட்டா ஹார்லிக்ஸ் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இருக்கோம். பிப்ரவரி 2ஆம் தேதி தாவேகாவின் 2வது ஆண்டு விழா. பனையூரில் நடைபெறும் விழாவில் பங்கேற்கிறார் விஜய். தமிழ்நாடு உட்பட 5 மாநில சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக பிப்ரவரி 4, 5ஆம் தேதிகளில் தேர்தல் ஆணையம் ஆலோசனை. கூட்டத்தில் பங்கேற்காத அதிகாரிகள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை. மகாராஷ்டிரா துணை முதல்வர் அஜித் பவாரின் மரணம் அதிர்ச்சி அளிப்பதாக பிரதமர் மோடி பதிவு. அமித்ஷா, கார்கே, ராகுல் காந்தி உள்ளிட்டோர் அஜித் பவாரின் மரணத்திற்கு இரங்கல். சரத் பவாரிடம் தொலைபேசியில் பேசி ஆறுதல் தெரிவித்த பிரதமர் மோடி. அஜித் பவார் மரணம் குறித்து விரிவான விசாரணை கோரும் மல்லிகார்ஜுன் கார்கே, மம்தா பானர்ஜி. அஜித் பவாரை பலி கொண்ட விமான விபத்தில் எந்த சதியும் இல்லை, இது ஒரு விபத்துதான் என்றும் சரத் பவார் கருத்து. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரையுடன் தொடங்கியது நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர். ஜிஎஸ்டி வரி குறைப்பால் சாமானிய மக்கள் 1 லட்சம் கோடி ரூபாய் சேமித்துள்ளதாக பேச்சு. மீண்டும் புதிய உச்சமாக 1.25 லட்சம் ரூபாயை நெருங்கியது தங்கம் விலை. ஒரே நாளில் சவரனுக்கு 5,200 ரூபாய் உயர்ந்து 1,24,880 ரூபாய்க்கு விற்பனை. வரலாறு காணாத அளவிற்கு உயர்ந்தது வெள்ளி விலை. சென்னையில் 1 கிராம் வெள்ளி 400 ரூபாயை எட்டியது. சென்னை அடையாறு பகுதியில் பீகாரைச் சேர்ந்த இளைஞரின் குடும்பத்தையே கொலை செய்த கும்பல். பீகாரைச் சேர்ந்த 5 பேரை கைது செய்து காவல்துறையினர் விசாரணை.